மக்களே எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி அறிய மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 18/4/2026 ஆகுது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மக்களே. இப்போ நம்ம மழையை பற்றி பார்க்க போகிறோம். மழையை பற்றி மட்டுமில்லை, இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் மேகங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் உருவாகவில்லை, மிக தெளிவான வானமே காணப்படுது. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேகங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது வந்து மழையாக மாறணும், ஆனால் இப்போதைக்கு மழையாக மாறாது. இதுதான் ஒரு கவலை. நீங்களே பாருங்கள், இந்த ஒரு அற்புதமான காட்சி உங்களுக்காக. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மழையை பற்றி நான் கடைசியில் சொல்லியிருக்கேன், அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து நீங்களே பார்க்கலாம், இந்த மழை மேகத்தோட தீவிரத்தன்மையை பாருங்கள். எவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி இங்கே பாருங்கள். தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது வரைக்கும் மேகம் கூட உருவாகாமல் இருந்த ஒரு வறட்சியான நிலை ஏற்பட்டது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேகங்கள் உருவாக தொடங்கியிருக்கு. இது வந்து மழையாக மாறுமா அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் மழையாக மாறாது. இது வந்து பொறுத்த வரைக்கும் காலையில் எப்போதுமே இது போன்ற மேகங்கள் உருவாகும், சரிங்களா? காலையில் தெருக்கிலிருந்து வரக்கூடிய காற்றால் அது வந்து மேகங்கள் மட்டுமே உருவாகும், அதாவது மேகத்தை மட்டுமே உருவாக்கும் அந்த காற்று. அதை வந்து மழையாக மாற்றாது. இதான் ஒரு மைனஸ். இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு மேற்கு பகுதி. இது வந்து நம்ம திசையோட மேற்கு பகுதி. இப்போ மேற்கு பகுதியில் மேகங்கள் உருவாகிட்டு இருக்கு. ஒரு அற்புதமான ஒரு காட்சி, அழகான ஒரு காட்சிங்க. அங்கே பாருங்கள் மக்களே, மழை வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் மழையும் வராதுன்னு நினைக்கிறேன். மழை வராது, இப்போதைக்கு மழை வராது. இப்போதைக்கு மழை பெஞ்சால் கூட நமக்கு சந்தோஷம்தான், சரிங்களா? எதிர்பார்த்த விதமாக அந்த மேகம் வந்து மழையாக மாறினாலே நமக்கு வந்து ஒரு சந்தோஷம்தான், சரிங்களா? அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள் உங்களுக்காக. ஸோ அடுத்தபடியாக இது ஏன் மழையாக மாறாதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த மேகங்கள் இருக்குங்களா, இந்த மேகங்கள்லாம் இருக்குது. ஆனால் வறட்சியான காற்று வந்திருந்தால் இந்த மேகங்கள் கூட உருவாகாது. கொஞ்சம் லைட்டான ஒரு காற்று, அதாவது மேகங்கள் மட்டுமே உருவாக ஒரு லைட்டான ஒரு ஈரப்பதமான காற்று வருது. அது மட்டும் இல்லாமல் இது முழுமையான ஈரப்பதமான காற்று வந்திருந்தால் இந்த மலை மேகம் பெரிய மலை மேகமாக மாறி எல்லாம் அங்கங்கே இப்போ பார்த்திங்கன்னா பரவி மழை கொடுத்துருக்கும். பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை இருக்குது. நம்ம தரை பகுதியில் வெப்பமான ஒரு பகுதி இருப்பதனால இந்த மேகங்கள் ஆட்டோமேட்டிக்காக உருவாக தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது தீவிரமாக நினைக்கிது பாருங்கள், தீவிரமாக துடிக்குது. ஆனால் அதனால் முடியாது, ஏன்னா ஈரப்பதமான காற்று வந்தால் தீவிரமாகும். இப்போ பாருங்கள், தீவிரமாக வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஈரப்பதமான காற்று இதில் இந்த மேகத்து மீது படணும். அப்போ தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேகமாக உருமாறி அப்படியே திருச்சி அதே போல் பெரம்பலூருக்கெல்லாம் மழை கொடுக்கும். பாருங்கள், இப்போ அந்த திசை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இந்த மேகம் வந்து பெரம்பலூர் நோக்கி போயிட்டுருக்கு. பெரம்பலூர் நோக்கி இது வந்து மேற்கு பகுதி. இது போகக்கூடிய திசை வந்து இது மேற்குனா, இது வந்து மேற்கு பகுதி. இது வந்து தெற்கிலிருந்து அப்படியே மேகம் வடக்கு நோக்கி போயிட்டுருக்கு. அவ்வளோதான். நேரடியான காட்சிகள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மக்களே. நம்ம வந்து மழையை பற்றி பார்க்க போகிறோம். மழையை பற்றி மட்டுமில்லை, உங்களுடைய சந்தேகம் இருக்கக்கூடிய கேள்விகளாமல் நான் வந்து ஒரு வீடியோ சொல்ல போகிறேன். தற்பொழுது அதிகமான வெயில் வந்து அடிக்க தொடங்கிருச்சு. 40 டிகிரிக்கு மேலே அறிவித்ததுபடியே வெப்பம் தொட்டுவிட்டது. நேற்று மதியானம் 40 டிகிரிக்கு மேலே வெயில் காணப்பட்டது. இன்றைக்கும் அதே போல தான். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். மேகங்கள் கலையுதுங்க. மேகங்கள் வந்து கலைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், கலைய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து தீவிரமான இன்னும் ஒரு உற்பத்தி ஆகணும். இது வந்து கலைய தொடங்கிது பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து ஒன்றுமே கொடுக்காத, நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. வெறும் ஒரு அழகான ஒரு காட்சியை மட்டும் கொடுத்துட்டு போகுது, அவ்வளோதாங்க. இதே போல் தான் இருக்கும் நம்ம தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள்ட்ட. இதே போல் பார்க்க முடியும் நீங்கள் மேகத்தை. பார்த்தீங்கன்னா அது ஒரு தீவிரமான ஒரு மலை மேகமாக இருந்தால் அது எங்கேயாவது மழை கொடுத்துட்டு போகும், அவ்வளோதான். அதுக்கு எல்லாருமே மழை இப்போதைக்கு கொடுக்காது. இப்போ எதிர்பார்க்காதீங்க தயவுசெய்து, சரிங்களா? எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மழை வந்துடுமான்னு நினச்சேன், ஆனால் மழை வராது. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். இப்போ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸோ அடுத்தபடியாக பார்க்கலாம். நேற்று மதியம் நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் முழுவதும் மிக அதிகமான வெயில் வந்து காணப்பட்டது. குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் 40 டிகிரிக்கு மேலே வெயில் வந்து தொட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம்
ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் சென்னைக்கு மேற்கே, அதாவது வட உள் மாவட்டங்கள் முழுவதும் மிக அதிகமான மிக 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 அதிகமான கனமான ஒரு வெயில் வந்து பதிவானது. திருவண்ணாமலை மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் அதிகமான வெயில் பதிவானது. திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம் மற்றும் இந்த கடலோரம் தவிர உள்ள கடலோரமும் அதிகமான வெயில் தான். ஆனால் கடலோரம் காட்டிலும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் மிக 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 ஒரு 40 டிகிரிக்கு மேலே அதிகமான வெயில் வந்து தொட்டிருக்கு நேற்றைக்கு மதியானம். இதனால தான் நான் சொல்கிறேன், எங்கே சென்றாலும் பாதுகாப்பாக இருங்க. எங்கே போனாலும் கையில் வந்து தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க, சரிங்களா? உங்களுடைய நலன் கருதி நான் வந்து கத்திக்கிட்டு கிடக்கேன். மறக்காமல் தண்ணீர் பாட்டிலு, ஜூஸ் பாட்டிலு, பழைய சோறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சோறுக்கெல்லாம் வெயிலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மறக்காமல் சாப்பிடுங்க. அதுக்குன்னு பழைய சோறு தானே அப்படின்னு நீங்கள் தூக்கி போடாதீங்க. பழைய சோறை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது, சரிங்களா? நம்ம உடலில் இந்த பழைய சோறு சாப்பிட்டால் என்ன ஆகும்னா, நீங்கள் எவ்வளோ வெயில வேலை பார்ப்பவர் எல்லாமே விவசாயிகள் எல்லாமே ஒரு முக்கியமான ஆதாரம்னா இந்த பழைய சோறு மட்டும்தான். பழைய சோறு, பச்சை மிளகா, வெங்காயம், இதுதான். இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வந்து இந்த பணக்காரங்க இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், சரிங்களா? எல்லாருமே சாப்பிடுங்க, சரிங்களா? அதுக்கு நான் பிரித்து பேச கிடையாது. எல்லாருமே சாப்பிடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப 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 நல்லது. நான் வந்து பழைய சோறு சாப்பிட மாட்டேன் சார், நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் தான் வேணும். ஸோ அதெல்லாம் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள், சரிங்களா? நம்ம முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய சோறு, ஆரோக்கியமான உணவு இல்லாமல் முன்னாடி காலகட்டத்தில் இருந்தது, அது வேறு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலங்கள் மாற 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 உணவு மாறுது, பாரம்பரிய நிலை மாறுது, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நான் எல்லாம் சொல்கிறேன், எல்லாரும் பழைய சோறு சாப்பிடுங்க தயவுசெய்து, சரிங்களா? உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கணும்னா, இந்த வெயில் காலத்தில் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கணும்னா தயவு செய்து பழைய சோறு, தண்ணீர், ஜூஸு அதிகமாக குடிங்க, கூல்ட்ரிங்க்ஸ், சரிங்களா? அடுத்தபடியாக இந்த ஜூஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த இளநீர் எல்லாம் ரொம்ப குடிங்க, ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தபடியாக நேற்று மதியானம் கரூர், சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் மற்றும் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களில் மிக அதிகமான ஒரு வெயிலுங்க. அதாவது 40 டிகிரிக்கு மேலே அதிகமான வெயில் பதிவானது. கோயமுத்தூர், ஈரோடு, சேலம் மற்றும் இந்த கரூர், மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், திருநெல்வேலி, ராஜபாளையம் மற்றும் இந்த புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி, தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்கள் ஏகப்பட்ட இடங்களில் தமிழகமெங்கும் அதிகமான வெயில் தான். குறிப்பாக இந்த கரூர், சேலம், நாமக்கல் 40 டிகிரிக்கு மேலே வெயில் வந்து பதிவானது. அதேபோல் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் இந்த மலைப்பகுதிகள், சிறிய சிறிய இந்த மலை தொடர்கள் அப்படிங்கிறது மேற்கு மாவட்டங்களில் இருக்கும். ஏற்காடு மலைத்தொடர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 41 டிகிரிக்கு மேலே வெயில் வந்து தொட்டிருக்கு நேற்றைக்கு. ஸோ தயவு செய்து மக்களே கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் டேட்டு வர நெருங்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனைகளை போவீங்க. அதாவது இந்த கூட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு தேர்தல் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் கூட்டமாக பார்த்தீங்கன்னா போவீங்க. மதியானம் போகும்பொழுது கையில் தண்ணீர் பாட்டில் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், சரிங்களா? வெளியே போங்க, ஆனால் தண்ணீர் பாட்டில் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மழையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மழை வந்து எப்போது தீவிரமாகும்? இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் அதிகமான வெயில் மட்டுமே காணப்படும். மேகங்கள் வேணால் உருவாகலாம். இன்றைக்கி வந்து கர்நாடகா எல்லையோர பகுதிகளில் சில இடங்களில் மேகங்கள் உருவாகி ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த கனமழை அப்படிங்கிறது மலை மேகம் உருவான இடத்துல தான் மழை பெய்யும், சரிங்களா? மலை மேகம் உருவாகணும். ஆனால் மலை மேகம் உருவாவதற்கான அதாவது தரை வெப்பம் உயருது. மலை மேகம் உருவாகணும்னா ஈரப்பதமான காற்று வரணும். அது மேலும் தீவிரப்படுத்தணும்னா அதிகமான ஈரப்பதமான காற்று வரணும். இப்போ அந்த அமைப்பு இல்லாதனால மலை மேகம் எங்கேயாவது உருவாகும். அதுவும் அழகான இயற்கை காட்சிகள், அதாவது எங்கன்னா இப்போ வந்து நம்ம கேரளாவுக்கு போனோம்னா அதிகமான இந்த மரங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். அழகான ஒரு இயற்கை அமைப்பு இருக்கும். அந்த பக்கம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கேரளா பக்கம் மழை இருக்கும். அதேபோல் நீலகிரி முதல் கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை இருக்கும். அதே போல் இந்த சேலம், நாமக்கல், ஏற்காடு இந்த இடங்களில் இன்றைக்கி வந்து ஒரு சில பகுதிகளில் மழை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மாவட்டங்கள்னா அது எல்லா இடங்களும் பெய்யும். பகுதிகள், இடங்கள் அப்படின்னா சேலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பெய்யும். அது ராசிபுரமாக இருக்கலாம், இல்லை சேலம் மாவட்டம் எங்கேயாவது ஒரு சில இடங்களாக இருக்கலாம், ஒரு சில ஊரில், அவ்வளோதான். ஆனால் இப்போதைக்கு மழை வராது, சரிங்களா? இப்போதைக்கு மழைக்கான வாய்ப்பு கம்மி, சரிங்களா? எதிர்பாராத விதமாக மழை பெய்தால் ஒரு சில பகுதிகளில் பெய்யும், அவ்வளோதான். அது வந்து ஒரு திடீரென்று ஒரு மழையாக இருக்கலாம், அவ்வளோதான்.
ஸோ நம்ம தமிழகத்தில் பரவலான மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேலே தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. 23ஆம் தேதிக்கு மேலே தீவிரமாகலாம். படிப்படியாக மேற்கு மாவட்டங்களில் 23ஆம் தேதிக்கு மேலே தீவிரமாகும். பரவலாக மே முதல் வாரம் ஒரு 4ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் ஒரு மே 10, 11 தேதியில் பார்த்திங்கன்னா கனமழை வந்து பரவலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்ட மக்களும் மே மாதம் கனமழை பரவலாக எதிர்கொள்ள ரெடியாயிருங்க. சரிங்களா? இனிமேல் பரவலான மழை அப்படிங்கிறது இப்போ கிடையாது, மே மாதம் தான். சரிங்களா? மே மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதிகமான ஒரு மழை வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடிக்கடி வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்ய போது பின்னி எடுக்க போகுது. சரிங்களா? மழை எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடையாது. வரக்கூடிய மே மாதம் எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதம் மழை பெய்யும் போது எச்சரிக்கை தேவை. இடி மின்னல், சூறாவளி காற்று பயங்கரமாக இருக்கும். இடி மின்னல், வலுவான இடி மின்னல், வலுவான சூறாவளி காற்று, ஒரு புயல் காற்று போல் அடிக்கும். சில நேரங்களில் சில மாவட்டங்களில் புயல் காற்று போல் அடிக்கும் பொழுது மின்சாரங்கள், கம்பங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் சாய்ந்து அது வந்து இந்த மின் கம்பிகள் மீது பட்டு ஆபத்துகள் ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அடிக்கடி வெயிலுக்கெல்லாம் ஒரு நாள் மழை பெய்யும் போது இதான் நடக்கும். சரிங்களா? ஆபத்து அது என்றைக்கேனா நடக்கலாம். ஆனால் ஆபத்தை நம்ம வந்து முன்கூட்டியே சொல்லுவது கொஞ்சம் நல்லது. சரிங்களா? அதனால் சொல்கிறேன், முன்னெச்சரிக்கை ரொம்ப அவசியம். சரிங்களா? தயவு செய்து மழை பெய்யும் போது மே மாதத்தில் பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த அறிக்கை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தற்பொழுது அதிகமான ஒரு வெயில் விரைவில் ஒரு மழையாக மாறும் பொழுது இந்த தாக்கம் இருக்கும். நன்றி, வணக்கம்.